இது என்ன மரம்னு பாக்குறியா? இதுதான் சொர்ண மரம். சொர்ண மரமா? ஆமாம்மா, இந்த மரத்தோட எல்லா பாகமுமே தங்கம் தான். எங்க தட்டாலும் தங்கம். அப்படியா? அப்ப இது தங்க மரம் சொல்லலாம் இல்லையா? நாம இதை தங்க மரம்னு சொல்லலாம். ஆனா இந்த மலையில சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்கொல்லி மரம். ஆட்கொல்லி மரமா? அப்படின்னா? ஆமாம்மா, மனசுல ஆசையோட யார் இதுகிட்ட போனாலும் அவங்க செத்து போயிடுவாங்க. அப்படியா? ஆமாம்மா, அது ஒரு பெரிய கதை. கதையா? அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேம்மா. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு இருந்தார் சிவவாக்கியர். அப்பா, இந்த சிவன் மலையில இப்படி எத்தனை அதிசயங்கள் இருக்கோ தெரியல. இங்க ஒரு ஆட்கொல்லி இப்படி தங்க மரமா வளர்ந்து நிக்குது. மனித மனதுல நீ ஒரு ஆசை மூட்டி நீ தங்கமா காட்சி நிக்கிறதுனால உன்னை அபகரிப்பேன்னு நினைக்காத. உலகத்துல இருக்கிற கீழான சுகங்களை மட்டும் தான் உன்னால தர முடியும். ஆனா நான் மேலான மோட்சத்தை குறி வைக்கிற ஒரு சிவ யோகி. நான் உங்ககிட்ட மயங்க மாட்டேன். நீ ஒரு ஆட்கொல்லி. ஏய், நாம கேள்விப்பட்ட தங்க மரம் இதுதான் போல் இருக்கு. ஆமா, இவன் யாரு பக்கத்துலன்னு தெரியலையே. பார்த்தா யோகி போல தெரியறான். டேய், அவன் யாரா இருந்தா நமக்கு என்னடா? நாம தேடி வந்த தங்க மரம் நமக்கு எதிரிலே இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு இனிமே கிடைக்குமாடா? உண்மைதான்டா. இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டமே கிடையாது. எப்படியாவது அந்த தங்கத்தை எடுத்துடணும். வாங்கடா போலாம்.